யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஆர்த்தி, இது அப்பன் தானே? அட ஆமாண்ணே. எங்க இங்க 2 கொடு. என் மகாவுக்கு அப்பனா ரொம்ப பிடிக்கும். நான் போய் கொடுத்துட்டு வரேன். அஸ்கு புஸ்கு, இவர் பெரிய கிளிப்பட விஜய், அவங்க த்ரிஷா. அங்க பூரி கொடுத்து கரெக்ட் பண்ண மாதிரி இங்க நீ அப்பத்தை கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. ஹே, என் பாப்பா இல்ல, 2 அப்பத்தை கொடு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அட போனே, நானே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டு இன்னைக்கு தான் அம்மா செஞ்சு கொடுத்துருக்கு. நானா தர முடியாது. உனக்கு வேணும்னா நீயே மாவு வாங்கி நீயே செஞ்சு கொண்டு போய் கொடு. அது இன்னமும் நல்லா இருக்கும். இப்ப நீ தர போறியா இல்ல அப்பப்ப காலேஜ் கட் அடிச்சு படத்துக்கு போயிட்டு வரியே, அது அம்மா கிட்ட சொல்லட்டுமா? படத்துக்கா? அண்ணா, நானா? நீ என்ன மாதிரியே வேற யாராவது பாத்திருப்ப. ஏய், யாருக்கு காது குத்த பாக்குற? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸோட போறதுனால நானும் கண்டுக்காம இருக்கேன். இல்லனா இந்நேரம் அம்மாட்ட போட்டு கொடுத்துருப்பேன். அண்ணே, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இப்படி படத்துக்கு போறேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன பிச்சிரும். சொல்லக்கூடாதுல. அப்ப அப்பத்தை கொடு. நீலாம் ஒரு அண்ணனா? பிடிச்சு தொலை. நீ வேணா பாரு, இந்த அப்பத்தை கொண்டு போய் கொடுத்து உன் காதலெல்லாம் வளர்க்க மாட்டேன், அரை வாங்கிட்டு தான் வருவ பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துட்டு போ. ஏய், அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பத்தாது. சரியான சோத்து முட்டை ரெண்டும், போய் தொலைங்க. அண்ணன பார்த்தேனே அப்பத்த கேட்டானே அப்பாத்தியே. இருக்கு பையன், இப்படி அப்பத்த தூக்கிட்டு போயிட்டானே. இதுதான் சரியான நேரம். வீட்ல அந்த சாந்தியும் இல்ல, இவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா. இந்த ஒயரை தூக்கி போட்டா போதும், ஷாக் அடிச்சு செத்துருவா. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடா. ஹாய். ச்சே, இவன் வேற சரியான நேரத்துல வந்துட்டான். இப்போ இது என்ன பண்றது? ஓரமா தூக்கி போடுவோம். என்ன மாமியாரே, மருமகனை வரவேற்கிறதுக்கு வாசல்ல நிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இங்க வந்து நிக்கிறீங்க. டேய், சும்மா மாமியார் மாமியார்னு வெறுப்பேத்துனா அரைஞ்சு பழகெல்லாம் கட்டிடுவேன். உன்னை யாரடா வீட்டுக்குள்ள வர சொன்னது? வெளியே போடா நாயே. நான் உங்களை எவ்வளவு மரியாதையா மாமியார்னு கூப்பிடுறேன். ஆனா நீங்க பாருங்க, நான் ஏன் பேன்னு திட்டிட்டு இருக்கீங்க. பதிலுக்கு நானும் பேசுவேன். ஆனா பெரியவங்களாச்சின்னு சும்மா விடுறேன். எங்க பேசு பேசு பாப்போம். பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? அதுவும் கரண்ட் ஒயர்லாம் வச்சுக்கிட்டு. அது அது வந்து ஏதோ ஒயர் ஷார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதான். இவன் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனை எப்படியாவது இவகிட்ட இருந்து விளைக்கிறணும். இவனை முதல்ல இவன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சாதான் மகாவை ஈஸியா கொல்ல முடியும். நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்ணு குளிக்கிறத பாப்ப? அடா பொறுக்கி, பாத்ரூம் வாசல் வரைக்கும் வந்திருக்கேனா? அதுக்காக தானே வந்திருக்கேன். ராஜேஸ்வரி, பார்த்து பேசுங்க. இங்க மகா குளிச்சிட்டு இருக்காங்கிற விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். டேய், யாருக்கிட்டடா கதை விடுற? நான் வந்ததும் அப்படியே பிளேட் மாத்துறேன் உன்ன. அம்மா, இங்க என்ன நடக்குது? வந்துட்டியா மகா? வந்துட்டியா மகா? இந்த அநியாயத்தை நீயே கேளு. இதோ இவன் இருக்கானே, இந்த பாத்ரூம் ஓட்ட வழியா உன்னை பார்க்க ட்ரை பண்ணா. அதான் ஒரு அறை விட்டேன். திரும்ப பதிலுக்கு என்னென்னமோ சொல்லி மிரட்டுறான். நீங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது சேர்த்து வச்சிருக்கிற போட்டோவெல்லாம் நெட்ல விட்டுருவானா? அதாண்டி ஒரு அறை விட்டேன் பாரு. ஆனா அவன் என்னையே அடிக்க வரான். இதெல்லாம் நமக்கு தேவையா மகா? நீயே சொல்லு. ஒரு ஒழுக்கமான பையனை நீ காதலிச்சிருந்தா கூட நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். ஆனா இவனை பாரு, நீயும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு போட்டோவெல்லாம் நெட்ல விட்டுருவேன்னு மிரட்டுறான். ஒரு பெத்த அம்மாவா என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நான் எப்படிப்பட்டவனு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. என் மகா என்ன நம்பினா போதும். மகா, நீ சொல்லு, நான் இப்படி பேசியிருப்பேன் நீ நினைக்கிறியா? என்ன மகா இப்படி அமைதியா நிக்கிறேன்? நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி இருக்கு. மகா, இவங்க சொல்றத நம்பாத. இவங்க என்னடா சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? நான் இவ அம்மாவே இல்ல அப்படின்னு தான் சொல்ல போறேன். அதெல்லாம் என் பொண்ணு நம்ப மாட்டாடா. அவளை சின்ன வயசுல இருந்து நாங்க மகாராணி மாதிரி வளர்த்திருக்கோம். அவளுக்கு இது வரைக்கும் எந்த குறையும் நாங்க வச்சதே இல்ல. அவ நீ சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டா. மகா, நீ இப்படி அமைதியா நிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. பெத்த அம்மாவை நம்புவியா இல்ல இந்த பொறுக்கியை நம்புவியா? மகா, நான் சொல்ல வர்றது கேளு. இவங்க வெளியே போங்க. இவன் இதுக்கப்புறம் இப்படி வீட்டுக்குள்ள வந்து அசிங்கப்படாதீங்க. வெளியே போங்க. ஏய் மகா, மகா, அறிவு கெட்டவளே, சொல்றத கேளுடி. இப்பவாவது இந்த ராஜேஸ்வரியை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? இதுக்கப்புறமாவது என் பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு. என்னடா, புரிஞ்சுதா? எது அம்மாவா? யாரு நீங்க? நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அவளை கொலையே பண்ணிருப்பீங்க.
இப்படி வீண் பழி போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு வேணா வெளியே அனுப்பலாம். ஆனா மகா மனசுல இருந்து என்னை அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி எறிய வைக்க முடியாது. நீங்க எத்தனை பிளான் போட்டாலும் சரி, மகாவ என் நிழலை தாண்டிதான் உன்னால தொடவே முடியும். அவ உயிரோட மட்டும் ஏதாவது மறுபடியும் விளையாடணும்னு நினைச்ச உன்னை தொலைச்சிருவேன். டேய், உன்னை இவ்ளோ அசிங்கப்படுத்தியும் உனக்கு திமிர் அடங்கல. சீக்கிரமா உன் மொத்த திமிரையும் அடக்கி காட்டுறேன்டா. அதையும் பார்த்துடலாம். என்னண்ணே, அப்பத்துக்கு கொடுத்து அடி வாங்கிட்டு வர போல. ஏய், உன்னை யார் வெளியே வர சொன்னது? ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்பத்துக்கு கொடுத்து அடி தானே வாங்கிட்டு வர. நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். பல்ல கட்டுறது நிறுத்து. அண்ணே, நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட இருந்து அப்பத்தை புடுங்கிட்டு போனல, அதான் பொழிர்னு உன்னை விட்டுட்டாங்க. நீலாம் ஒரு தங்கச்சியா? அண்ணன் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், நீ பல்ல காட்டிட்டு இருக்க. சரி சரி, கோவப்படாத விடு. காதல்னு வந்துட்டா கையால மட்டும் இல்ல, கட்டையால கூட அடிப்பாங்க, வாங்கிதான் ஆகணும். சரி, உள்ள என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா அடிச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நான் அவமானப்படுறதும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இந்த மகா இருக்காளே, கொஞ்சம் கூட என்ன நம்ப மாட்டேங்கிறா. அண்ணே, மகாக்காவுக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கும். ஆனா இன்னும் அங்க நின்று நீ அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசி அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லடி. இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு பண்ணாம விட மாட்டேன். ஐயோ, என்ன பண்ண போற? இன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு போய் அவகிட்ட நான் தகராறு பண்ண போறேன். காதலுக்கு அடிப்படையே நம்பிக்கை தான். அதுவே இல்லங்கும் போது இன்னைக்கு நானும் அவளை சும்மா விட போறதில்ல. பிரேக்கப் தான். என்ன, நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கேன். பிரேக்கப் பண்ற முகரை பாரு. அண்ணே, நீ பேசாம இதெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா மகா காட்டியே பேசிட்டு வந்திருக்கலாம்ல. நல்ல டைலாக். காதலுக்கு அடிப்படையே நம்பிக்கை தான். எவ்வளவு அழகான டைலாக். இதை அங்க அடிச்சு விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? எங்க பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே? வெளியே போன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா. இன்னைக்கு அவளை நான் சும்மா விட போறதில்ல. சரி, என்னதான் பண்ண போற? இன்னைக்கு குடிச்சிட்டு போய் நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு வர போறேன். யாரு நீ? குடிக்க போற? குடிச்சா தப்பாயிரும். அதனால குடிச்ச மாதிரி நடிச்சாவது அவகிட்ட கேள்வி கேட்க தான் போறேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்ப இன்னைக்கு கன்ஃபார்ம் நைட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. என்னது என்டர்டைன்மெண்டா? என் காதல நான் பிரேக்கப் பண்ண போறது உனக்கு என்டர்டைன்மெண்டா தெரியுதா? எப்படியும் நீ பிரேக்கப்லாம் பண்ண மாட்ட. அங்க போய் உல்டாவாயிரும். பாப்போம். இல்ல இல்ல, இன்னைக்கு நான் முடிவே பண்ணிட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லாதவ எனக்கும் வேணாம். சரி சரி, வேணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல உள்ள வா. அம்மா வர நேரமாச்சு. அதுக்கப்புறம் இங்க நடந்த சண்டையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஐயா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இப்ப எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? நானே செம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டே இருக்காதீங்க. ஆறா, உங்களுக்கு டென்ஷனா? அப்படியே ஏதாவது டென்ஷன் இருந்தாலும் ஏன் மேல காட்ட மாட்டீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டே இருக்கேன். லட்சம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டே இருக்கீங்க. பின்ன நீங்க ஒண்ணுமில்லாத விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தா நான் வேற என்ன பண்ண முடியும்? எது ஒண்ணுமில்லாத விஷயமா? என் பொண்ணு என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்கற. ஏங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா அவ இப்படிதான் நடந்துப்பா. நாளைக்கு ஸ்கூல் மட்டம் போடுறதுக்கு பிளான் பண்றாளோ என்னமோ. எனக்கு என்னமோ அப்படி தோணல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. கார்ல வரும்போது நானும் அவகிட்ட கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கேன், அவ எதுவுமே பேசல. நீங்க இவ்ளோ கவலைப்படுற அளவுக்குலாம் இது ஒர்த்தே இல்ல. உங்ககிட்ட அவ பேசாம இருந்துருவாளா? ஏதாவது ஸ்கூல்ல பிள்ளைங்க கூட சண்டை போட்டுருப்பா. நான் அதெல்லாம் கேட்டேனே. அப்படி ஏதாவது சண்டை போட்டா கூட என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற மூடலையே என்னமோ. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இருங்க, அவளை கூப்பிட்டு நானே என்னன்னு கேக்குறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். நானே என் பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன். அட இருங்க. ஏய் லட்சு, லட்சு. என்னம்மா? ஹேடி, உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா கூட பேச மாட்டேன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒண்ணும் இல்லம்மா. ஏங்க, கேட்டுச்சா? ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற பாருங்க. உங்க அப்பா தாண்டி வந்ததுல இருந்து என் பொண்ணு பேசவே இல்லைன்னு புலம்பிட்டே இருக்காரு. ஆமா, நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். நீ உள்ள என்ன பண்ற? பாட்டி எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தாங்களா, அதான் கேட்டுட்டு இருந்தேன். லட்சு, இங்க வாங்க. அப்பா நான் கதை சொல்றேன். இல்ல, வேணாம். அம்மா, நான் பாட்டி கிட்ட போறேன். ஏன் லட்சு, அப்பா நான் உனக்கு கதை சொல்லக்கூடாதா? இல்ல, பாட்டி கதை சொல்லிட்டு இருந்தாங்களா, நான் பாதியிலே வந்துட்டேன். நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். கேட்டிங்களா? உங்க பொண்ணு பேச மாட்டான்னு இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டு இருந்தீங்க. பேசிட்டா, போதுமா? நான் பாட்டி கிட்ட போறேன். இப்பவாவது கிளியர் ஆயிருச்சா? அவ நார்மலா தான் இருக்கா. நீங்க தான் எதையோ யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ பாட்டி கிட்ட கதை கேட்கிற ஆர்வத்துல ஓடிட்டா.
நீங்க ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கலாம் வேணாங்க. அவ நார்மலா தான் இருக்கா. இல்ல பிரியா, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அவ வழக்கத்துக்கு மாறா நடந்துக்கிறா. உங்களுக்கு தெரியல? நீங்க தான் உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. அட விடுங்க, அவ சரியாயிருவா. அப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல்? அப்படின்னா ஆ, அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏங்க காலு, ஏங்க இப்படி எப்படி சொல்லுப்பீங்க? காலு கையோட வந்திருக்கோம். பின்ன வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். காலை வச்சு சுரண்டிட்டே இருக்க. சும்மா இருனா கேட்க மாட்டியா? நான் சும்மாவே இருந்துட்டா அடுத்த அம்மா வாங்க முடியாது. பிரியா, கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா தான் இரேன். அட என்னங்க நீங்க, பேச கூட கூடாதா? நானே என் பொண்ணு எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு வருத்தத்துல இருக்கேன். நீ வேற. ஏன் பிரியா, என் பொண்ணு என்ன வெறுத்துற மாட்டாள்ல? ஏங்க அவ உங்க பொண்ணு, அப்படிலாம் உங்களை வெறுத்துற மாட்டா. உங்க பயம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்தே நீங்க பயந்துட்டே இருந்தீங்க. இப்போ உங்க பயம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் இப்படிலாம் நினைக்க தோணுது. வேற ஒண்ணுமே இல்ல. நீ சொல்ற மாதிரி இருந்தா சந்தோஷம்தான். ஏன்னா எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அவ என்ன வெறுத்துட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் என் உயிரையே விட்டுருவேன். ஏங்க என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ நார்மலா தான் இருக்கா. ஒருவேளை அப்படி ஏதாவது நிலைமை வந்தாலும் அவளுக்கு நம்ம புரிய வச்சுக்கலாம். அதுக்காக உயிரை விட்டுருவேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே அவதான். அவளே என்ன வெறுத்துட்டா எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? இப்படி லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ வாய் திறந்து சொல்லிடுவா. எனக்கு என்னமோ அப்படிலாம் இல்ல. அவ அவங்க பாட்டி கிட்ட கதை கேட்கிற ஆர்வத்துல ஓடிட்டா, அவ்வளவுதான். நீங்க பாட்டுக்கு எதையாவது போட்டு குழப்பிட்டு என்னையும் குழப்பாதீங்க ப்ளீஸுங்க. இப்படி பேச்சுக்கு கூட இன்னொரு தடவை செத்துருவேன்லாம் சொல்லாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. அவன் நம்ம குழந்தை, எதுவா இருந்தாலும் சொல்லி புரிய வச்சுக்கலாம். நீங்க அதுக்காக இப்படிலாம் யோசிக்காதீங்க. இல்லடி, அவ ஒரு நாள் பேசாம இருக்கிறதே எனக்கு ஏதோ நெஞ்சில ஈட்டியை வச்சு இறக்குன மாதிரி இருக்கு. ஏங்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ அப்படிதான். ஏதாவது வேணும்னா டிராமா பண்ணி சாதிக்கணும்னு நினைப்பா. அப்படி இது ஏதாவது ட்ரை பண்றாளோ என்னமோ. அதனால விடுங்க. புருஷா, உனக்கு இந்த சோகம்லாம் செட் ஆகல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அவ ஓன் பொண்ணு. உன்னை அப்படிலாம் வெறுத்துற மாட்டா. நிஜமா அவ என்ன வெறுத்துற மாட்டாள்ல? அட ஆமாங்க, அவளால உங்களை வெறுக்க முடியாது. சாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, பொன்மான பொண்ண தேடுது. டேய் சூர்யா, என் செல்லம், உங்க அம்மா எவ்வளவு அழகு தெரியுமா? அவ முகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. பாவண்டா அவ. அவதான் உன் மேல நிறைய கனவுகள் வச்சிருந்தா. என் தங்கம், நீ வளர்ந்து வரும்போது நீ அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே எனக்கு தெரியலடா. அம்மா இல்லைங்கிற குறைய தெரியாம நான் உன்னை வளர்த்துருவேண்டா. ஆனா உங்க அம்மா நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ இப்படி பாதியிலே விட்டுட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சூர்யா. சாரிடா. உங்க அம்மாவை நான் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். எல்லாமே என்னோட தப்பு தான். உங்க அம்மா நல்ல போல்டான பொண்ணு. யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து தான் பேசுவா. டேய் தங்கம், நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும். அவ குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டா. அதை நினைச்சு அவ கலங்கி நிக்காம அவளோட தம்பியையும் பெருசியையும் ஒரு அம்மாவா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவ வளர்த்தா. அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு. அதே மாதிரிதான் நீயும் உன் அம்மா மாதிரி ரொம்ப தைரியமா இருக்கணும். கயல்மா, நீ எங்க இருந்தாலும் என்னை பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு இரவையும் ஒவ்வொரு பகலையும் கடக்கும் போது என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. உன்னை என் மனசு தேடிக்கிட்டே இருக்கு கயல்மா. நீ என்கிட்ட திரும்ப வந்துட மாட்டியான்னு என் மனசு தவிச்சிட்டே இருக்கு. ஆனா அது நடக்காதுல்ல. நீதான் மொத்தமா என்னை விட்டு என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. டே என்னடா, அப்பா அழுது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? சாரிடா தங்கம். நீங்க தூங்குங்க. எங்க தூங்குங்க பார்க்கலாம். தேவன் தந்த தூதன் ஒரு தாய் போலும் சேயின் நிழலானதென்ன. பெட்டை ஈர பண்ணிட்டியா? அதான் எதிர்த்தியா? சரி சரி, நான் சரி பண்ணி விடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? ஏண்டி, நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்து உன்னை நாய் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவ பேச்சு கேட்டுட்டு அந்த அந்த பொம்பளை பேச்சு கேட்டுட்டு ஆடுற. ஆமா, நீ சொல்லுடி, நான் தப்பானவனா? நீ குளிக்கிறத நான் பார்த்திருப்பேனா? சொல்லுடி. அப்படியே பார்த்துட்டாலும்
ஏய் சொல்லுடி, சொல்லுன்ன. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் நானும் அப்படியே போட்டோ எடுத்து குவிச்சிட்டோமா? அத நெட்ல விட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆமா, அந்த பொம்பளை தான் சொல்றா. அதையும் கேட்டுக்கிட்டு நீயும் யுவன் இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு போற. ஆமா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இந்த ஆளு குடிக்கவே மாட்டாரு. குடிச்ச மாதிரி வந்து என்கிட்ட அசைன் போடுற. அவனை இருடி. இப்போ உன்னை எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாரு. ஏய், உன்னை தாண்டி எனக்கு மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? ஆமா, காதல்ல முக்கியமே நம்பிக்கைதான். அதுவே உனக்கு இல்லைங்கும் போது நீ என்னத்துக்கு என்ன லவ் பண்ண? இல்ல கேக்குறேன், என்னத்துக்கு என்ன லவ் பண்ண? ஓ, மனசு ரொம்ப வலிக்குதா? நான் வேணா வந்து மருந்து போடவா? யாரு நீ? நீ வந்து மருந்து போடுறியா? மண்ணெண்ணெய் ஊத்தி மொத்தமா எரிச்சாலும் எரிச்சிருவ. போடி. என்ன குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றீங்களா? ஆமா, குடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் குடிக்கணுமா? அப்படிலாம் முடியாது. உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போ போன்னு சொல்றல. இன்னைக்கு நான் சொல்றேன், போடி போ. கெட் லாஸ்ட். இனிமே உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல. ஹம், அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கும் எனக்கும் நடுவுல பிரேக்கப். சரி, இத சொல்லதானே வந்தீங்க. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. முடியாது, இதோடலாம் நிறுத்திட்டு போக முடியாது. அப்போ சார் வேற ஏதாவது எதிர்பார்த்துட்டு வந்தீங்களா? எனக்கும் ஓகே தான். ஏச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்குடி? எதுக்கு நம்பிக்கையே இல்லாம எதுக்கு என்ன காதலிச்ச? பதில் சொல்லு. சொல்லுடி, சொல்லு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு நீ போயிருக்க மாட்ட. இன்னைக்கு உங்க அம்மா பேச்ச கேட்டு என்னை வெளியே அனுப்பியிருக்க மாட்ட. பேசவாது வெட்டியாடி நீ? ஒரு வார்த்தையாவது பேச வெட்டியா? நான் ஏதோ பேச வந்தேன்ல, என்ன பேச விட்டுருக்கலாம்ல. ஏங்க, குடிக்காம குடிச்ச மாதிரி நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஏய், எதுடி ஆக்டிங்? நான் குடிச்சிருக்கேன், குடிச்சிருக்கேன். அப்படியா? என்ன பிராண்ட்? பிராண்ட் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். பிராண்ட் நேமா? இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? ஏங்க, உங்களை தான். பிராண்ட் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். அதான்டி, கிங்ஃபிஷர் பியர். அதானே, அதேதான், அதுதான் குடிச்சேன். ஓ, ஓகே ஓகே. அப்படின்னா ஓகே. என்ன ஓகே ஓகே? எனக்கு பதில் சொல்லுடி. நம்பிக்கை இல்லாம என்னை எதுக்கு நீ காதலிச்ச? ஐயோ, உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னா? நம்பிக்கை இருந்திருந்தா உங்க அம்மா முன்னாடி எதுக்கு என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புன? பதில் சொல்லு. ஏய், என்னடி இப்படி தொட்டா அப்படியே நான் கரைஞ்சிருவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நான் நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஒழுங்கா பதில மட்டும் சொல்லு. தள்ளி போடி. முதல்ல இப்படி குடிச்ச மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க. ஆமா, ஸ்மெல்லே வராம எந்த சரக்கு அடிச்சீங்க? ஆ, அது ஃபாரின் சரக்கு. அதான் ஸ்மெல்லே வரல. ஓ, அப்படி. யுவன், நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ட்ராமாலாம் முதல்ல நிப்பாட்டுங்க. அம்மா முன்னாடி நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? எங்க அம்மா வழக்கமா உங்களை திட்டுறதான். அப்படி திட்டும்போது கூட எனக்கு பெருசா வலிக்கல. ஆனா உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டதும் என்னால அதை ஏத்துக்க முடியல. அந்த நொடியே எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க மேல அப்படி ஒரு பழிய அந்த ஆண்டவனே வந்து போட்டாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த இடத்துல நின்று நீங்க எங்க அம்மா கிட்ட அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை வெளியே போக சொன்னேன். உங்க மேல இப்படி ஒரு பழிய போட துணிஞ்சவங்க வேற என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னை நம்ப வைக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதனாலதான் உங்களை அங்கிருந்து அனுப்புறதுக்காக அப்படி பேசினேன். சாரி யுவன். என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? ஏன் என்ன நம்பலையா? இங்க பாருங்க யுவன், உங்க மேல என் அம்மா வேற எந்த பழிய போட்டிருந்தாலும் நான் நம்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு கூட காசுக்காக அது இதுன்னு பேசும்போது கூட நான் நம்பினது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. நம்ம எத்தனையோ நாள் தனிமையில சந்திச்சிருக்கோம். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு நாள் கூட தப்பா அப்ரோச் பண்ணது இல்லையே. ஏய், என்ன அவ்வளோ நல்லவன்னா நினைக்காத. நானும் கொஞ்சம் கேடிதான். உங்க அம்மா சொன்னது கூட உண்மைதான். நான் லைட்டா பார்க்க ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான். ஆஹா, அப்படியே பண்ணிட்டாலும் ஏண்டி என்ன நம்பலையா? இப்ப கூட பாருங்களேன், நான் உங்க நெஞ்சில கை வச்சிருக்கேன். உங்க ஹார்ட் பீட் வேகமா ஏகிறது. நீங்களும் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஹேய், ஓவரா பேசாத. அப்புறம் ஏதாவது எக்கத்தப்பா ஆயிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எக்கு தப்பா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு காட்டவா?
நான் தான் சொல்லிட்டேனே, நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏய் உன்ன இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு கொஞ்சமாவது என் வேலையை காட்டுறேன்டி. எனக்கும் ஓகே தான். பாரா வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன இப்பவாவது புரிஞ்சுதா? இவன் கொஞ்சம் கேடிதானே. இதுக்கப்புறம் என்ன சிண்டி பாப்ப? நீங்க கொஞ்சம் கேடிதான். போதும் கிளம்புங்க. சரி நான் போறேன். ம், ஹேய் நான் போறேன்டி. சரி போங்க. ஹே லூசு, நீ விட்டாதான் நான் போக முடியும். இவன் என்னடி கொலையிற? இல்ல, அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, நடுவுல எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்? அப்படியே ஃபுல்லா ஒரு ஃப்ளோவா. ஹேய் புட்டி, அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. ஏங்க ப்ளீஸுங்க, ப்ளீஸ் அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக. எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. இதுக்கு மேல நான் இங்க நின்னா கண்டிப்பா எக்கு தப்பா ஏதாவது நடந்துருமாகா? ஏங்க அப்படி நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போவாவது புரியுதா நான் உங்களை எவ்வளோ நம்புறேன்னு? என்னதான் தான் லவ் பண்ற பையனா இருந்தாலும் தன்னை தரதுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா யோசிப்பா. அது தப்பும் கூட. ஆனா அதுக்கே நான் துணிறேன்னா உங்க மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குங்க. என்ன முழுசா உங்களுக்கு தரதுக்கு எனக்குள்ள இப்போ எந்த தயக்கமுமே இல்லை. அவ்வளோ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என் மேல எந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வச்சிருக்கங்கிறத எனக்கு நீ புரிய வச்சுட்ட. நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டாம். நம்ம தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோமேன்னு இப்ப நான் உன்னை தொட்டா தப்பாயிரும். உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நான் உன்னை முழுசா எடுத்துக்கிறேன். ஐ எம் சாரி மகா. நான் வரேன். நீ பார்த்து சேஃபா இரு. ம் சரிங்க. ஆனா நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. அடியே, கல்யாணத்துக்கு அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டி. வரேன். இன்னைக்கு இந்த அஜய ஒரு வழி பண்ணிரணும். என்ன பார்க்குக்கு வர சொல்லிட்டு வராம எஸ்கேப் ஆயிட்டாருல. இப்ப பாத்துக்கிறேன்.